நான் உங்கள் மத்தியிலே வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 32 வரைக்கும் நான் உங்கள் மத்தியிலே வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை இரண்டாக பிட்டு, நீங்கள் வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு அவர் எப்பொழுதும் போல 12 சீசர்களோடு உட்கார்ந்து பந்தியிலே சாப்பிடுகிற வேலையிலே சாப்பிடுவார். ஆனா இந்த பந்தியில மட்டும் என்ன பண்ணார்னா, அப்பத்தை எடுத்து பிட்டாராம். பிட்டு சோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னாராம். சீசர்களுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. என்ன இவர் திடீர்னு எப்போதும் பிதாவே இதை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி சோத்திரம் பண்ணி நமக்கு கொடுப்பாரு, இந்த வாட்டி என்ன இப்படி பண்றாரு இவரு, இது உங்களுக்காக பிடுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னாரே என்று சொல்லி புரியல. பாருங்க, அவங்களுக்கு யாருக்குமே புரியல. அவரு ஒப்பு கொடுக்க போகிறத அறிவிக்கிறாரு. அவரை பாவிகள் கையில ஒப்பு கொடுக்க போறாரு. பிரதான ஆசாரியர்களும் எல்லாரும் கொண்டு போய் அவரை கல்வாரி சிலையில் அடிக்க போறது நேரம் வந்துடுச்சு. அதனால இந்த காரியத்தை அவர் சொல்றாரு. பாருங்க, என்னுடைய சரீரத்தை நான் உங்களுக்காக பிற்கபடி ஒப்பு கொடுக்க போறேன் அப்படின்னா அவருடைய சரீரத்தை என்ன பண்ணாங்களாம், ஈய குண்டு வச்சு அடிச்சு சதையை பிச்சு எடுத்தாங்களாம். அவரு அப்போ ரோமர் சோஜர் கையில ஒப்பு கொடுக்கும்போது ரோமர் சோஜர்கள் ஈவு இறக்கம் இல்லாம ஏதோ பெரிய குற்றத்தை செஞ்ச மாதிரி அடிச்சு இவரை பயங்கர கொடூரமான அடி அடிச்சாங்க. பாருங்க, 30-40 அடி அடிக்கணும். ஒரு மனுஷன் குற்றம் செஞ்சாலும் அவனுக்கு 40 அடி அடிக்கணும். பாருங்க, 40 அடி அடிச்சு அவனை என்ன பண்ணணும், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த 40 அடியை இவருக்கு அடிச்சு ஈய குண்டுனால அடிச்சு ஒரு நிலத்திலே ஒரு ஏற்கலப்பையை கொண்டு போய் உழுவதை போல அவரை உடலிலே உழுதார்கள் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, அப்படியாகவே அக்கா பிச்சு எடுத்தாங்க அவர் சதையை. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு. இந்த போஜன நேரத்தை போஜனத்துல அவர் சொல்றாரு, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னார். யாருக்கும் சீசருக்கு தெரியல. உயிர் தெரிந்து வந்த பிறகுதான் அப்பதான் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுச்சு, அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. அவர்களை இதை உணர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கர்த்தர் எழுதியிருக்கிறார். அடுத்தது என்ன பண்ணார் பாருங்க, போஜனம் பண்ணின பின்பே அவர் அந்தபடியே இந்த பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். என்ன உடன்படிக்கை இது சொல்லுங்க? என்ன உடன்படிக்கை? புதிய உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை ஒன்று இருந்தது இல்லையா? பழைய உடன்படிக்கை வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளை கொண்டு போய், புறாக்களை கொண்டு போய் பலி செலுத்தி அவர்கள் மேலே அந்த ரத்தத்தை தெளித்து பாவ மன்னிப்பாக மீட்பை ஆசாரியர் செலுத்துவார். பாருங்க, இது நடந்தது. ஆனா இப்ப புதிய உடன்படிக்குள்ள வந்துட்டீங்க. என்ன உடன்படிக்குள்ள இருக்கிறீங்க நீங்க? புதிய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்களும் நானும் மீட்கப்பட்டாச்சு. இனி உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மளை புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டார். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம முன்னோர்கள் வெள்ளியினாலும் பொன்னினாலும் என்ன பண்ணார்கள், அனுசரித்து வந்தார்கள். வெள்ளினாலும் அல்ல, பொன்னினாலும் அல்ல, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டோம் என்கிற என்ன இருக்கணும், ஆணித்தனமான வார்த்தை உங்க வாயில வரணும். நாங்கள் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டோம், புதிய உடன்படிக்கை பிள்ளைகள் என்கிற ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொண்டீங்க. என்ன அங்கீகாரம் வந்துச்சு உங்களுக்கு? புதிய உடன்படிக்கை பிள்ளை. பழைய உடன்படிக்கை பிள்ளைகளை காட்டிலும் புதிய உடன்படிக்கை பிள்ளைகளாகிய நீங்கள் மேலான உடன்படிக்கைக்கு வந்துட்டீங்க. என்ன உடன்படிக்கை வந்துட்டீங்க? மேலான உடன்படிக்கை. இது நிழலாட்டமா பண்ணின்னு வந்தாங்க. இது நிழலாட்டம் கிடையாது, இதுதான் உண்மை, நிஜம். இது அப்படியே என்ன பண்ணாரு, நிழலாட்டமாய் பண்ணி வந்தது. தேவன் தம்முடைய குமாரனை வைத்து முடிச்சிட்டாரு. அவருடைய ரத்தத்தினால நீங்களும் நானும் என்னவாயிட்டோம், மீட்கப்பட்டோம். இனி வெள்ளாடு தேவையில்ல, காளைக்கு வேலை இல்லை, புறாக்களுக்கு வேலை இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் எல்லாரும் ஆடையும் மாடையும் பிடிச்சின்னு போவாங்க ஆலயத்துக்கு. ஆனா நீங்க ஆடை கொண்டுக்கின்னு வர வேண்டியதில்லை, மாடை கொண்டுக்கின்னு வர வேண்டியதில்லை, புறாக்களை கொண்டு வர வேலை இல்லை. என்ன வரணும்? கம்பீரமாய் வரலாம். இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நீதிமானாய் நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே நுழைங்கள். ஆமென். அடுத்தது நம்ம படிக்கிறோம் பாருங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணணுமா, கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். இயேசு உங்களுக்காக மரித்ததை என்ன பண்ணணுமா, சாட்சிகளா அறிவிக்கணும். போயிட்டு இயேசுவை பத்தி நீங்க சொல்லும் போது வெக்கப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கும் போது வெக்கப்படக்கூடாது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வெக்கப்படேன் என்று பவுல் சொல்றாரு. ரோமன் நிருபத்துல சொல்றாரு 3ஆம் அதிகாரத்துல.
சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நான் வெட்கப்படேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து மரித்தது, அவர் மரணத்தை நீங்க இன்னும் அறிவிக்கிறவர்களா இருக்கணும். வெட்கப்படக்கூடாது. எங்க போனாலும் கம்பீரமாய் பேசணும். எந்த இடத்துல போனாலும் நான் இன்றைக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணமே என் இயேசு தான். என்னை தேடி வந்தார், என்னை ரட்சித்தார், என்னை மீட்டு எடுத்தார். நான் இன்றைக்கு நல்லா சுகபல ஜீவனோடு வாழ்கிறேன். இதுக்கெல்லாம் ஆதாரம் என் இயேசு என்கிற வார்த்தையை உங்கள் வாயிலிருந்து உலகம் எங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களா இருக்க வேண்டும். இல்லைங்க ஊழியக்காரங்களுக்கு தாங்க கொடுத்தாங்க, இல்ல பாருங்க, ஊழியக்காரன்னு சொல்லல பாருங்க, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார். அப்ப அவருடைய மரணத்தை நீங்களும் நானும் அறிவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் ஆமேன் என்று சொல்லுங்க. ஆமேன். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். என்ன பண்ணக்கூடாது? அலட்சியப்படுத்தக்கூடாது. இந்த திருவிந்த என்ன பண்ணக்கூடாது? அலட்சியப்படுத்தக்கூடாது. அபாத்திரமாய் இதை செய்யக்கூடாது. இதை நீங்க திருவிந்து தானே, நான் போயிட்டு இன்னைக்கு திருவிந்து நாள், 2வது வாரம் சபையில திருவிந்து கொடுக்குறாங்க. இந்த திருவிந்து நான் போயிட்டு நான் உட்காந்து எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அபாத்திரமாய் இந்த திருவிந்து எதற்காக கொடுத்தாரு? நினைவு கூறணும். நீங்களும் நானும் நினைவு கூறணும். என்ன பண்ணணுமா? நினைவு கூறணும். என் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி இருளின் அதிகாரத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்த என் தெய்வமே, பிசாசு என்னை இருளில் வைத்திருந்தான், சாபத்துக்குள்ள வைத்திருந்தான், பாவத்துக்குள்ள வைத்திருந்தான். இன்றைக்கு மீட்டு எடுத்து என்னை தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்காக சோத்திரம் சொல்லி இந்த திருவிந்துல எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பிரியமாய் பங்கு பெற வேண்டும். இந்த திருவிந்துல அபாத்திரமாய் என்ன பண்ணக்கூடாது. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணணும். என்ன பண்ணணும்? திருவிந்துல பங்கு பெறும் போது நீங்க யாராவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்திருப்பீங்கன்னா அதை நீங்க என்ன பண்ணணும்? அறிக்கை செஞ்சு விட்டுடுங்கன்றார் ஆண்டவர். அதாவது தன்னைத்தானே சோதித்து என்ன பண்ணணுமா? என்ன சொல்ற? தன்னைத்தானே சோதிக்கணுமா. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தை புசிக்க கடுவான். எனக்கு தெரியும் பாருங்க, ஒரு ஊழியக்காரர் இப்படியே சொன்னாரு. நாங்க அந்த அம்மாவுக்கு திருவிந்தே கொடுக்குது இல்லைங்க. உட்காருவாங்க. ஏந்திரு, நீங்க உட்காரக்கூடாது, ஏந்திரு போயிடு, பின்னாடி போயிடு. என்னங்க அது நடத்தை சரியில்லை. அந்த அம்மாவுடைய நடத்தை சரியில்லை. கொஞ்சம் கூட பயபக்தி இல்லாத அந்த அம்மாவுடைய நடத்தை ஒழுக்கம் இல்லை. அதனால் திருவிந்திலே நாங்கள் சேர்க்கறது இல்லை, உட்கார வைக்கிறதே இல்லை. இங்கே சொல்லலையே, எந்த ஊழியக்கார் சோதித்து அறிந்து அவங்களெல்லாம் கண்டித்து உணர்த்தி அவங்களுக்கு திருவிந்து கொடுக்காதுன்னு ஆண்டவர் சொல்லலை. தன்னைத்தானே சோதித்து அறிந்து விட்டுடுங்கன்னு தான் சொல்றாரு. நான் திருவிந்து கொடுக்கக்கூடாது சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை. நானும் ஒரு பாவியா இருந்தேன், நீங்களும் பாவியா இருந்தீங்க, மீட்கப்பட்டு நம்ம எல்லாரும் நீதிமானா இருக்கோம். நான் கொடுக்கக்கூடாது சொல்லக்கூடாது. நம்ம அந்த அதிகாரத்தை எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இன்னும் தேவனுடைய அன்பிலை கிட்டி சேர்வதற்கு சொல்லி கொடுத்து நீங்க அந்த வழியை சொல்லும் போது அந்த குற்ற மனசாட்சி அவங்களை குத்தும் போது தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் தேற்றிடவாலும் அவங்களை கண்டித்து உணர்த்துவாரு. நீங்க திருவிந்தில எடுக்கக்கூடாது சொல்றதுக்கு ரைட்டு கிடையாது நமக்கு. தன்னைத்தானே சோதித்து இந்த அப்பத்தை புசிங்கள் என்று தான் சொல்றாரு. ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை நான் செய்கிறேன்ப்பா, இனிமேட்டு நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. தன்னைத்தானே சோதித்து அறிக்கை செய்து விட்டுடுங்கன்றாரு. என்ன சொல்றாரு? அவர் கரெக்டா சொல்ற. எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதுக்கு உண்மையும் நீதி உள்ளவர் அவர் தான். நம்ம யாரும் என்ன பண்ணுது? யாருடைய அநியாயத்தை நம்ம குற்றப்படுத்துவதற்கு தகுதி இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரங்க அப்படிப்பட்ட காரியத்தை செய்யறாங்க. அது ரொம்ப தப்பு பாருங்க. ஏன்னா அப்புறம் எங்க போவாங்க அவங்க? சொல்லுங்க, வேற யாருக்கிட்ட போவாங்க? அந்த குற்றத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு யாருக்கிட்ட போவாங்க? கர்த்தர் ஒருவர் தான் அவங்களை என்ன பண்ண முடியும்? சீர்படுத்த முடியும், ஸ்திரப்படுத்த முடியும், பலப்படுத்தி நிலை நிறுத்த முடியும். அதனால தன்னைத்தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தை புசியுங்கள், உங்களுக்கு நல்லது. அப்படி இருந்தும் இது நிமித்தம் உங்களில் அநேகர் என்ன வர்றாரா? பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்காங்க. இல்ல அதெல்லாம் சும்மா, இவங்க சும்மா மைக்க பூச்சி தேவையில்லாதெல்லாம் பேசின்னு இருக்கிறாரு இவரு, அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தி இதை நான் இவ்வளோ அறிகுறியான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லியோ நீங்கள் அலட்சியப்படுத்திருக்கீங்கன்னு சொன்னால் அதோடைய பாதிப்பு தான் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, சிலர் என்ன ஆகுறாங்க பார்த்தீங்கன்னா, இது நிமித்தம் உங்களில் அநேகர் என்ன வராங்களாம்? பலவீனருமா ஆகிறார்கள், வியாதி உள்ளவருமா ஆகிறார்கள், அநேகர் நித்திரை அடைகிறார்களாம். வாழ வேண்டிய வயசுல செத்து போறாங்க. நல்லா வாழ்ந்து சுகபல ஜீவனோடு இந்த பூமியில வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து நன்மை கிருபை அவர்களை தொடரும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு சில பேர் நித்திரையும் அடைகிறார்கள், வியாதியோடு வாழ்றாங்க, சமாதானம் இல்லாத வாழ்றாங்க. இதை அலட்சியப்படுத்தும் போது, இல்லை நான் தேவனுக்கு பிரியமில்லாத நான் செய்தேன், இனிமேட்டு நான் செய்ய மாட்டேன்னு விட்டு விடுகிறவர்களோ இரக்கத்தை பெறுகிறார்கள். அதனால அப்படிப்பட்டவர்கள் வியாதியில வாழுகிறார்கள். என்ன பண்ணாங்கன்னா,
பலவீனமா இருக்கு. ஆகையால் என் சகோதரர்களே பாருங்க, நாம் பாருங்க, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படும். நீங்களே என்ன பண்ணீங்க, அறிக்கை செஞ்சு விட்டுட்டீங்கன்னா நீங்க உலகத்தாரோடு கூட ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு அந்த வரிசையில போய் நிற்க வேண்டிய வேலை இல்லை. அதை தான் சொல்றாரு. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தாரோடு கூட ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு என்ன பண்றோம், கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். சபையில தேவன் தன் ஊழியக்காரரை கொண்டு என்ன பண்றாரு, அறிகுறியான வார்த்தைகளை எடுத்து உரைத்து உங்களை என்ன பண்றாரு, சீர்படுத்துகிறார், இஸ்திரப்படுத்தி பலப்படுத்த விரும்புகிறாரு. அதனால தேவன் சொன்ன வார்த்தைகளை நாம் சிட்சிக்கிற அந்த வார்த்தைகளை கவனித்து கேட்டு அதன்படி நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதத்துக்கு நீங்க சுதந்திரவாளியா இருப்பீர்கள். நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்த இந்த திருவிந்து நாளிலே தேவனுக்கு முன்பாக அர்ப்பணித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல தகப்பனே, உமக்கு கோடி சோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளிலே எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி எங்களுக்காக தன் ரத்தத்தை சிந்தி எங்களுக்காக கல்வாரி சிலுவையை சுமந்து எங்களுக்காக ஆண்டவரே தன் சரீரத்தை ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுத்து அவர் எங்களை மீட்டு எடுத்ததுக்காக சோத்திரம். உம்முடைய தழும்புகளால் எங்களை சுகமாக்கினதுக்காக சோத்திரம். இந்த திருவிந்திலே பங்கு பெறுகிற பாக்கியத்தை கொடுத்ததுக்காக கோடி சோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இந்த திருவிந்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஆயத்தமாயிருப்போம்.